Hello viewers, நான் தான் அஜய். இன்னைக்கு OPPO Reno ஓட அன்பாக்சிங் பத்தி நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா 10x ஜூம்ல நம்ம போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அண்ட் பேக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்னோவேட்டிவா இருக்கு. ஒரு வெர்டிகல் ஷேப்ல இத நமக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்றத நம்ம பாப்போம். சோ மேல பாத்தீங்கன்னா லிட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்குள்ள நம்ம என்ன இருக்குன்றத நம்ம பாத்துறலாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெறும் டாக்குமெண்டேஷன் மட்டும் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா OPPO Reno இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இது நம்ம ராப்பரை நம்ம எடுத்துறலாம். அண்ட் இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் டிசைன் வைஸ் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் பேக் சைடு பாத்தீங்கன்னா பிளெயினா கொடுத்திருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா பேக் சைடுல சின்னதா ஒரு டாட் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே ஸ்டன்னிங்காவும் இருக்கு. அண்ட் சைடுல பாத்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் இருக்கு. அண்ட் பேக் பேனல் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம இன்னும் இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பேக் கவர் கொடுத்திருக்காங்க வித் டெக்ஸ்சர்ட் ரப்பர் கேஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம இத பிளேஸ் பண்ணலாம். சோ இந்த கவருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு ஏத்த மாதிரி நமக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம சார்ஜர் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வித் 5 வோல்ட் 4 ஆம்ப்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இயர்ஃபோன்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல பேக்கிங்லயும் டிசைனாவும் இருக்கு. அண்ட் இது ரொம்ப குவாலிட்டியாவும் இருக்குன்னு கூட சொல்லலாம். இங்க நமக்கு பாத்தீங்கன்னா டைப் சி USB கேபிள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் அது கீழே பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்றத நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பாத்தீங்கன்னா மொபைல் ரொம்பவே அழகா இருக்கு. ஒரு பெசல்லெஸ் டிஸ்ப்ளே நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ரொம்பவே மினிமலிஸ்டிக்கா இருக்குன்னு கூட சொல்லலாம். இதோட டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.6 இன்ச் Full HD Plus டிஸ்ப்ளேல கொடுத்திருக்காங்க வித் Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் மேல பாத்தீங்கன்னா நமக்கு இயர்பீஸ் இருக்கு. ஒரு கிளியர் ஆடியோ வர மாதிரி, ஒரு இரிட்டேஷன் இல்லாத மாதிரி நமக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வால்யூம் ராக்கர் கீ இருக்கு. அண்ட் அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கு. அண்ட் கீழ் பக்கம் பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில், மைக் அண்ட் சிம் ட்ரே நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் மேல் பக்கம் பாத்தீங்கன்னா பாப்அப் கேமரா அண்ட் எக்ஸ்ட்ரா மைக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காவும் இருக்கு, சூப்பராவும் இருக்குன்னு கூட சொல்லலாம். சோ இப்போ நான் கவர் போட்டு பாக்குறேன். சோ லுக் வைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது நம்ம மொபைல். சோ இப்போ நம்ம கவர் கழட்டிடலாம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டிஸ்ப்ளே பத்தி நம்ம பார்த்தாச்சு. அண்ட் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா ஓவராலா வைப்ரண்டா இருக்கு அண்ட் ஷார்ப்பாவும் இருக்கு. சோ இதோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 855 சிப்செட்ல கொடுத்திருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்னு கூட சொல்லலாம். இது வெறும் OnePlus 6, OnePlus 7ல மட்டும் தான் இத நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. 6GB and 8GB RAM with 128GB and 256GB internal storage நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் என்ன மாடல்ன்றத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 8GB RAMல தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம இந்த மொபைலை மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா முடியாதான்றத நம்ம பார்ப்போம். சாரி, இதுல அந்த ஆப்ஷன் கிடையாது. இல்ல 2 சிம் போடுற மாதிரி ஸ்லாட்ல மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 4065 mAh நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா Android 5ல ரன் ஆகுது. அதுவும் கலர் OSல தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம கேமரா பத்தி பார்ப்போம். இதுல ரியர் கேமரா பாத்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான கேமரா இருக்கு. 48+13+8 மெகா பிக்சல்ல கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள்ல போட்டோஸ் எடுக்கலாம். அண்ட் 10x ஜூம்ல நம்ம போட்டோஸும் எடுக்கலாம்ன்றத சொல்லிருக்காங்க. சோ இப்போ நம்ம இதோட டெமோ பார்ப்போம். ஷட்டர் ஸ்பீட் ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வைட் ஆங்கிள் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். சோ இப்போ அகைன் நம்ம ரெகுலர் மோடுக்கு போலாம். சோ மறுபடியும் நான் வைட் ஆங்கிளுக்கு நான் போறேன். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் பாத்தீங்கன்னா இங்க 10x ஜூம்ல நம்ம போட்டோ எடுக்கும்போது குவாலிட்டி எதுவுமே அடி வாங்கல, ரொம்பவே சூப்பரா இருக்கு, நீங்களே பார்க்கலாம். அண்ட் இதோட ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா பாப்அப்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரா ஆன் பண்ணும்போது இது ஈஸியா ஸ்மூத் ஆகுது பாப்அப் கேமரா. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல ஸ்பீக்கரும் இருக்குன்றதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அண்ட் இந்த கேமரால பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே வரல, அது ஈஸியாவே கட் பண்ணிடுது ஆட்டோமேட்டிக்கா. அண்ட் ஷட்டர் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் ஃபிளாஷும் சேர்த்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மொபைல் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு கூட சொல்லிக்கிறாங்க. சோ இப்போ நம்ம இந்த வீடியோ முடிவு வந்தாச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 91 மொபைல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This is Ajay signing off.